அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கிவிட்டது. இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பாக்கிய ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி ஆட்சி பலத்தை இழக்கிறாருங்க. இனி ஆட்சி பலத்தை இழக்கும் சனியின் அமைப்பால் 2025 27 வரைக்கும் ஆட்சி பலத்தை இழந்து சமக்கிரகமான குருவின் ஆட்சி வீட்டில் கர்மஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய சனியின் அமைப்பால் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கிவிட்டது. இனிமேல்தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலத்தை இழப்பது சற்று சாதகமற்ற சூழல் என்று பார்க்கப்பட்டாலும் அவர் அஷ்டமாதிபதியும் பாக்கியாதிபதியுமாக இருக்கிறார். அஷ்டமாதிபதியாகவும் இருப்பதால் அவர் ஆட்சி பலத்தை இழந்து கர்மஸ்தானத்தில் நுழைவது உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எப்பேற்பட்ட காரியங்களாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடைகளை முழுமையாக நிவர்த்தி செய்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பை கர்மஸ்தானத்தில் நுழையக்கூடிய சனி பகவான் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. உங்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான சிரமங்கள், சிக்கல்கள் என அனைத்தையும் சந்தித்து வந்தாலும் அவை அனைத்திலும் நல்ல மாறுதல் உறுதியாகவே சனி பகவானினுடைய இந்த பயிற்சியால் நிச்சயமாக உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் உங்களுடைய வாழ்வில் கண்ணுக்கு தெரியாத பல பெரிய கண்டங்களை உறுதியாகவே சனி பகவான் விலக்கி விடுகிறாருங்க. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஜீவனாதிபதியாகவும் பார்க்கக்கூடிய சனி பகவான் கர்மஸ்தானத்தில் ஆட்சி பலத்தை இழந்தாலும் சமபலத்துடன் வலம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைப்பதோடு மட்டுமல்லாது தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக நிரந்தர வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக அற்புதமான யோகத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் ஜென்மம், அஷ்டமம், விரயம், ஏழரை சனி, அர்த்தாஷ்டக சனி, கண்ட சனி என்று சொல்லக்கூடிய காலகட்டத்தில் அதீத சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகும். ஆனால் இது போன்ற அமைப்பு எதுவுமே இல்லை என்பதால் உறுதியாகவே திருக்கணிதத்தின்படியாக பார்த்தாலும் சரி, வாக்கிய பஞ்சாகமத்தின்படி பார்த்தாலும் பாக்கியத்தில் ஆட்சி பலம் தான் பெற்றிருக்கிறார். எனவே திருக்கணிதத்தின்படி கர்மஸ்தானத்தில் நுழையக்கூடிய சனி பகவானின் அமைப்பால் உங்களது உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் உரிய முறையில் உங்களை தேடி வரும். பெயர் புகழ் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கும் உங்களுடைய உழைப்பிற்கேற்ற சரியான அங்கீகாரம் நிச்சயமாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகத்தை மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் திட்டமிடுவதை காட்டிலும் அற்புதமாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே இந்த தருணத்துல சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மற்றவர்களின் மனம் புண்படி பேசாத நிலைமை பெற்றவர்களாக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே உங்களுக்கு தொழில் ரீதியாக நீங்கள் திருப்திகரமான சூழலை அனுபவிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் திருப்திகரமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. குடும்ப வருமானம் உயரும், நிரந்தர வேலை வாய்ப்பு, நிரந்தர தொழில் ரீதியான சந்தர்ப்பம் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் உறுதியாக உங்களை தேடி வருங்க. தடுமாற்றம் ஏற்பட்ட காரியங்களை கூட இப்போது தடுமாற்றம் இல்லாமல் திருப்திகரமாக செய்து முடிக்க முடியும். பண வரவு திருப்திகரமாக அமையும். தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் எந்த தொழிலை செய்தாலும் செய்யும் தொழிலே தெய்வம் என்று செயல்படக்கூடிய உங்களுக்கு அதில் மிக சிறப்பான வளர்ச்சியை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. காரிய தடைகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு விலகுகிறது. எதை செய்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், சிரமங்களை களைந்து நன்மை நிறைந்தவையாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான யோகம் உறுதியாக கிடைக்கிறது. ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஜீவனஸ்தானத்தில் அமர்வதால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் வரும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் உடல்நலம் திருப்திகரமாக அமைவதால் பல்வேறு வகையான பணிகளை புத்துணர்ச்சியுடனும்
வேகத்துடனும் உற்சாகத்துடனும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல ஆற்றல் நிறைவாக உண்டு. தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் தொழில் ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் எவ்விதமான காரிய தடையுமின்றி எளிதில் உங்களை வந்து சேருவதற்கான யோகம் உண்டு. இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளை முற்றிலுமாக கலைந்து முன்னேற்றத்தை வளர்ச்சியை நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எளிதில் உங்களை தேடி வரப்போகிறது. குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஏற்பட்ட பல்வேறு வகையான மனவருத்தம், தேவையற்ற கருத்து மோதல்கள், டென்ஷன்கள் போன்றவை முற்றிலுமாக இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். இந்த தருணத்தில் உறவினர்களுக்கிடையே ஏற்பட்டு வந்த கருத்து மோதல் நீங்கி உறவு பலப்படக்கூடிய வகையில் பல்வேறு வகையான விசேஷ தருணங்கள் மிக சிறப்பாக கைகூடும். எனவே குடும்ப உறுப்பினர்கள் இரட்டிப்பு மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, திருமணை புகுதல் என பல்வேறு வகையான காரியங்கள் இந்த தருணத்தில் மிகவும் சாதகமாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் நீங்கள் நினைத்தபடியே விளைச்சலும் வருமானமும் அமோகமாக அதிகரிக்கும். புதிய விளைநிலங்கள், புதிய அசையும் அசையா சொத்துக்கள், நவீன உபகரணங்கள் போன்றவை வாங்குவதற்கான அற்புதமான யோக வாய்ப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவில் விவசாயம் சார்ந்த பணிகளில் அசுர வளர்ச்சி காண்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உறுதியாகவே உண்டு. அது மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற பலன் உறுதியாக உண்டு. மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான நற்செய்திகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. இந்த தருணத்தில் பல்வேறு வகையான பதவிகளை தேடி வருவதோடு ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகளிலே மிக வலுவாக கிடைப்பதற்கான யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. மனம் இரட்டிப்பு மகிழ்ச்சி காணக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சங்கடங்கள் உறுதியாக கட்டுக்குள் வரும். அரசியல் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றம் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் மிக பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது. பொருளாதார ரீதியான வளர்ச்சி மற்றும் முன்னேற்ற வாய்ப்புகளை உருவாக்கி கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. கண்ணுக்கு தெரியாத பல பெரிய கண்டங்கள் அகன்று இந்த தருணத்தில் மாணவர்களின் கல்வியிலும் நல்ல முன்னேற்றம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த தருணத்தை மிதுன ராசிக்காரர்கள் மிக சிறந்த தருணமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்கள் சனி பயிற்சி துவங்கியவுடன் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் சென்று தரிசித்து வாருங்கள். தற்போது திருக்கணித பஞ்சாகமத்தின்படிதான் சனி பயிற்சி துவங்குகிறது. வாக்கிய பஞ்சாகமத்தின்படி 2026 மார்ச்சில் தான் துவங்குகிறது. எனவே சனி பயிற்சி பரிகார பூஜைகள், சிறப்பு பூஜைகள் எதுவும் நடைபெறாது. இயல்பான வழக்கமான பூஜைகள் தான் நடைபெறும். இந்த வழக்கமான பூஜைகளில் மிதுன ராசிக்காரர்கள் பங்கு பெறுங்கள். நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் சனி பகவானினுடைய ஆசீர்வாதம் பல மடங்கு தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் உறுதி உங்களை தேடி வரும். மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் நல்ல வாய்ப்புகளும் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயம் மிதுன ராசிக்காரர்களுக்கு கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை.